நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அவர் நண்பர்கள் பேசுனதை தவிர இப்போ எஸ்ஏஎஸ் அவர்கள் வந்து வயதின் மூப்பர் காரணமாக கொஞ்சம் உடல் செல்லும் தான் விஷயத்தை சொல்லியிருக்கோம். இப்போ அவரும் வந்துட்டார். வந்து விஜய் கிட்டேயும் பேசியிருக்காரு, சங்கீதா கிட்டேயும் பேசியிருக்காரு. சங்கீதா எங்களுக்கு மருமகள் இல்லை, மகன் மாதிரி எங்களுக்கு, பசங்க மேலே அவ்வளோ உயிர் வச்சு விஜய்க்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தாங்க சங்கீதா. நாங்கள் பார்த்ததை விட சங்கீதா பார்த்தது அதிகம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க எஸ்ஏஎஸையும் சோபா அவர்களும். ஸோ இப்போ இதையும் விஜய் கேட்டிருக்காங்க. சங்கீதா இதுக்கு ஒன்றுமே என்னால் பதில் சொல்ல முடியலங்கிற மாதிரி எஸ்ஐடி சோபா அவர்கிட்ட அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்களாம் சங்கீதா அவர்கள். அப்போ அவர்களும் வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அந்த நேரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க எஸ்ஏசியும் சோபா அவர்களும். அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ ஒரு சிறப்பான ஒரு செய்தி உங்களுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருடைய நண்பர்கள்ட்ட கேட்கும் போது எல்லாம் ஓரளவு சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. விஜய்க்கு நிறைய பேர் புரிய வச்சுட்டோம், நாங்களும் புரிய வச்சுருக்கோம், அவரும் வந்து வெளியில் வர்றது மாதிரி ஒரு தகவல் ஸோ வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் எனக்கு வந்து ஒரு தகவலை நான் நினைக்கிறேன். பட் அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கல நான் விரும்புகிறேன் நம்ம நேயர்களுக்கும். இதை பார்க்குற நம்ம பப்ளிக் நேயர்கள் வந்து தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். விஜய்க்கு மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லுங்கள். அவர் பார்க்குறது மாதிரி தான் இருக்கார், பார்த்துட்டு தான் இருக்கார். பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது விரைவில் நடக்கும்னு தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார்.